Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணலாம்னா फ्रेंड्स பார்க்க போறோம். Oats Vada with ginger chutney. இந்த Oats and Ginger இந்த ரெண்டுலயுமே ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குங்க. சோ இன்னைக்கு இந்த ரெண்டு பொருட்களை யூஸ் பண்ணி சூப்பரான ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் Oats Vada பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்திரலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஓட்ஸ் வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் கடலை பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா கோர்ஸ் மிக்சராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட 1-2 கடலைப்பருப்பு இப்படி அரைப்படாமல் இருந்தாலும் ஓகே தான். அப்போ தான் சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஓட்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 3/4 கப் ஓட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 3/4 கப் ஓட்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது கேரட் சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா இந்த மாதிரி துருவி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்நாக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்பூன் அல்லது உங்கள் கை யூஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கட்டியாக கிடைக்கும். இப்போது இது கூட கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக சேர்க்காதீங்க, அதுக்கப்புறம் வடை வந்து கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து வடையை நம்ம தட்டி எடுக்கலாம். உங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டைகளாக ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. அப்புறம் இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வடையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வடையெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது இன்னொரு பக்கத்துக்கு மாற்றி போடுங்க. இது டோட்டலாக ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. 2 சைடுமே நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கறிகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஓட்ஸ் வடை ரெடி ஆயாச்சு. பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணனால தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும். சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஓட்ஸ் வடைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இஞ்சி சட்னி எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க இந்த சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இப்போ வாங்க இந்த இஞ்சி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் கிட்டத்தட்ட 7 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 மீடியம் சைஸ் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுங்க, அதோட பச்சை வாசனை போகணும். இப்போ இது ரெடி ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்தாச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை பொடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சுகர் கூட சேர்க்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை தாளிக்கணும். நான் வந்து மிளகாயும் இஞ்சியும் வதக்கின அதே கடாயில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 3 காஞ்ச வத்தலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க.
இப்போ லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தாளித்து எடுத்த எல்லாத்தையும் சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹெல்தி ஓட்ஸ் வடை அண்ட் ஜிஞ்சர் சட்னி ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.